காய்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது நெஃப்ரு கேமேக்ஸ். அதுக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, நிக்கோஸ் நெக்ஸ்ட் போட்டுங்கிறது ஒரு கேம் ஆட போகிறோம். அந்த கேம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அமேசிங்காக இருக்குதுன்ட்டு உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. அதை பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மட்டும் தான் வேணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். தேங்க்யூ ஃபார் த 51 சப்ஸ்கிரைபர் ஃபார் ஆல். இப்போ உள்ளே போயிடலாமா கேமுக்குள்ளே? ஓகே. இந்த கேம் ஆடும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். பயமாக இருக்காது. இந்த கேமில் என்ன கான்செப்ட்னு தெரியுமா? ஒரு மேப்பு கொடுத்துருவாங்க. அந்த மேப்புக்குள்ளே நிறைய பேய்ங்களாம் சுற்றும். இப்போ அந்த பேய்கள்கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம்? தட் இஸ் த கான்செப்ட். இப்போ நம்ம அந்த பேய்கிட்டேருந்து 5 நிமிஷம் தப்பிச்சிட்டோன்னா இதை அங்கே பாருங்க, இங்கே ஒரு பேய் ஓடுதா, தான் சைடு இந்த டாக் மாதிரி அங்கே ஓடுது பார்த்து, இதான் இங்கே ஒரு பர்கர் ஓடுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறையா பேய்கள் இருக்கும். அதுக்கிட்டேருந்து தப்பிக்கணும். நம்மளுக்கு ஸ்பீடாக ஓடுற இதுவும் இருக்குது, ஸ்ப்ரிண்ட்டும் இருக்குது. ஓகே, கேமுக்குள்ளே போயிடலாமா? ப்ளே ஐகான் மோர் செலக்ட். ஓகே. என்னோட பேய் இது மூஞ்சியெல்லாம் அந்த பேயை பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு? ஏறாது. ஐயோமா, இவனே பார்க்க பேயாட்ட தான் இருக்கான். சிண்டாரு இப்படி இடிச்சிட்டு டபக்குன்னு இடிச்சிட்டு, ஐயோ பாபா வந்தோடனே வாடா இருக்கணும் பரவாயில்ல. எடுத்தோடனே இந்த இடமா இந்த மாதிரி குச்சி போகலாங்க. ஐயோ பேய், ஐயோ அங்கே ஒரு நாய் பேய். சந்தோஷம். இந்த மாதிரி தான் பேய் நம்மளைய வெளுத்து கட்டும். அதனால ஐயோ எடுத்த உடனேவா டேய் விட்டுறா. திரும்பி அதே இடமா? இல்லை இது வேறு இடம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். பாய், திஸ் இஸ் யுவர் ஹெல்ப். நான் வளர் பாயாக மாறிட்டேன். ஐயோ போச்சா? எருமை ஓடி தொலைடா. இன்னும் என்ன இடத்துல? இதே இடம். ஐயோ இதனடா சூப்பர் மார்க்கெட்டு. இங்கே சைடில் பாருங்க. ஏண்டா இப்போதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்குள்ளே வந்துட்டு என் மண்டையை யாரா இவன்? ஏண்டா வந்த உடனே வாடா, கொஞ்சம் விளையாட விடுங்கடா. இந்த சைடில் இந்த மாதிரி தான் கைஸ் நம்மளுக்கு நடக்குது. ஏன் நம்மளுக்கு மட்டும்? எங்கிட்ட வேறு தப்புங்க. இன்றைக்கி நான் ஒரு முடிவு தரேன்டா. அது மட்டும் இல்லாமல் கைஸ், நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஐயோ எடுத்தோடனே இருக்குடா. இருங்க, நம்ம இந்த ரூம்குள்ளேருந்தே சொல்லிட்டு போவோம். அது என்னென்னா, நம்மளுக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஓப்பன் இருக்குது. அது எப்போ பண்ணலாம் நீங்களே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தட்ஸ் ஆல் நான் சொல்கிறது. அதனால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க தயவு செஞ்சு. மறுபடியும் தவளை மூஞ்சி வாயனா இருப்போம். பாய். ஐயோ என்னடா முட்டு சந்தா? ஏண்டா ஒரு ஆல்டர்னேட்டிவான மேஸ் கொடுக்க மாட்டீங்கடா? மேஸ் கொடுத்தா நான் ஈஸியாக விளையாடுவேன்ல. இந்த பர்கருக்கு இது வேறு. ஐயோ இந்த இடமா? இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு காப்பி வைக்கிறானுங்க. அது எனக்கு உறுதி. மறுபடியும் அந்த பர்கர் இருக்கிறாரு. டேய் இதுவும் விட்டு தந்தா.
நம்மளுக்கு காண்டா இருக்குது. இது என்ன ரூமு? ஐயோ எடுத்த உடனே 4 பேயா? ஐயோ பர்கரே அம்மா சாமி நான் ஆல்ரெடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல மறந்துட்டேன். இந்த கேமில் கத்துறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லோரும் ஹெட்செட்டை போட்டு கேட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வால்யூமை குறைச்சி வச்சுக்கோங்க. டிவியில் கேட்டிருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டு அம்மாலாம் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் இப்போ எத்திரிக்கு கொடுத்துட்டேன். ஓகே, ஃப்ரீஎஃப் மேப்பா? சரி, எல்லாருக்கும் இந்த மேப்புக்கு தான் போட்டிருக்காங்க. ஏதாச்சும் பை பண்ணிக்கலாம். பா எப்படி வந்துச்சு? ஓகே, நிறையா பேர் இருக்காங்க. பரவாயில்ல. இதில் யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்களான்னு தெரியல. பரவாயில்ல, நிறைய பேர் இந்த கேம் ஆடுறாங்க. குட். நம்மளும் கொஞ்சம் இந்த ரேங்கோடில் வர முடியுமான்றோம். நான் சைடில் என் பேரை கொஞ்சம் லியோன்னு மாற்றிட்டேன். அதை யாரும் கவனிக்காதீங்க. இப்போ நம்ம வந்துட்டோமா? ஓகே, ஓடு. என்னதுடா அது? எல்லா விஷயமும் தெரியுது. இந்த மாதிரி இருக்குல்ல கைஸ், இந்த இடத்துல தான் ஸ்பேய் ஸ்பானாக போகுதுன்னு அர்த்தம். 2 எடுத்துணும். இப்போ பாருங்கள், மிடி மின்னலாக வரும். அம்மாடி, ஓ பூனைக்குட்டி. அங்கே ஒரு பைப்பு. ஐயோ கருப்பு பேய. டே போதுடா. அதான் கொய்யால. அவுட். நான் தெரியாமல் கீழே இங்கே வருங்க, இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இது இப்படி கிளிக் பண்ணால் நான் இப்படி விழுந்துருவேன். அதை தான் தெரியாமல் பண்ணிவிட்றேன். ஓகே, நான் போய் நம்மளே பேய்கிட்ட செத்துட்டோம். ஓகே, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம மான மரியாதைலாம் வெளியே போயிடுது. என்ன ஏதோ இனிமேல் ப்ரோ பிளேயராக மாதிரி இருக்க வேண்டியதுதான். நம்மளுக்கு இனிமேல் கோவம் அடக்குமாடே. அவனை பார்த்துக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்? தெரியாமல் வாயை விட்டேன்னு நினைக்கிறேன். சபா, தெரியாமல் வாயை விட்டா ஏன்டா இப்படி நடக்குது? இது வேற. எடுத்தோடனே வாடா. அனாவசியமாக கத்தி வாய் தொண்டையெல்லாம் போகுது. என்னை காப்பாற்றுங்க. நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அது விடுமாமா ப்ளீஸ். பைப்பு மண்டையா போடான்னு சைடு. இவன் வேறு நேரம். அடிக்குதே ஐயப்பா. எவன்டா இவன்? யாரா இவன்? நீங்களாம் யாரா? கொஞ்சம் பியாசு விட்றீங்களா? பியாசவே விட மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல ஏதோ ரோடு போகுது நினச்சேன். மூட்டு சந்து. இந்த இடத்துல ஏதோ பாதை போகிறது. இது நட பாதை. பரவாயில்ல, கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் போது. இந்த இடத்துல மட்டும் தான் நல்லா சேஃபாக இருக்க முடியும். நீ என்னடா இது வழியாக போயிட்டுருக்கா? இது என்னோட இடம். இது என்ன? இதே ஒரு மேது மாதிரி இருக்குது. இது வெளிப்புற இடம். போக வேணாம். போனால் நம்ம மாட்டிப்போம். சைடில் லியோ வந்து 5th இடத்த பிடிச்சிருக்காரு. அவருக்கு ஏதாச்சும் பரிசு. ஐயோ வந்த உடனே வா. இப்போதான் மேலே வந்து ஒரு சந்தோஷத்தில் பார்த்தேன்.
இந்த சைடில் ஸ்லைடு ஆப்ஷன் இருக்குது, இதை வச்சு கொடுத்தா சர்ருன்னு போவோம். வாமா மின்னல் அந்த மாதிரி போவோம். தம்பி இந்த இடத்துக்கு எந்த பேயும் கொண்டு வந்துடாத, நம்ம 2 பேர் மட்டும்தான் இங்கே இருக்கோம். தம்பி வேறு பேர் மட்டும் லைட்டு போடு. வேறு போய் பார்ப்போம். ஓகே, எல்லா பேயும் நம்மளை சாவடிக்க போகுது, அதனால உள்ளே போயிடலாம். டேய் டேய் உள்ளே போடா. அதான் ஓவராக வாய் விட்டா நம்ம வாய் கிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. No. ஏன்டா இப்போ தான்டா வரேன், என்னை கொஞ்சம் விளையாட விடுங்கடா. மறுபடியும் 5th பிளேஸுக்கு தள்ளி விட்டாங்க. ஐயோ இதுகிட்ட மாதிரிக்கிட்ட பண்ணுற பாடு. டேய் டேய் யாரா ஹீரோ பிரெயினை இப்படி வரைஞ்சி வச்சவன்? டேய் அந்த 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 அனிமேட்டர் கூப்பிடுங்கடா. டே 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 என்னோட ஸ்க்ரீன் ஒரே இதாக இருக்குது. ஓய் தம்பி, ஹூ இஸ் தேர் பிஹைண்ட்? டேய் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதரா? குரங்கு மூஞ்சிய போட ஒன்றில் பேசணும் பார்த்தியா, நான் அப்படியே ஓடி போயிருக்கணும். இது ஷால் போட்ட மோகினி பிசாசு வேறு வந்து என்னை கடுப்பேற்றிட்டு. காய்ஸ் சாரி காய்ஸ், தெரியாமல் நெட் எரார் காமிச்சிருச்சு. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். போக போக சரியாயிரும். டிவிஎஸ் மேட்ச் போங்கடா, அது பீச் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்டா அந்த இடம். நானும் இந்த பேரில் தான் வரணும்னு இப்போ ஏதாச்சும் வாங்க. உள்ளே வந்தோம். சரி ஒழுங்காக நில்றா. 100 rupees என்னத்தை கேட்குறான்? ஓ இது இதே வாங்கி இது வாங்கி போகணும். அட பாவி, வாங்க விடுங்க. என்னோட மேப் இது? இல்லை என்னது இது? என்ன மேப்பில் இது? இன்னும் பிங்க் கலரில் இருக்குது ஒரே. ஐயோயோ யோய், நம்ம கண்ணு எதிரிலே ஒரு பேஸ் பாடாக போகுது. என்ன பேய்? மறுபடியும் இந்த போன ஃபோட்டோ போட்டு என்னையா ஏதோ பால் மாதிரிலாம் பேய் வருது. இந்த மாதிரி பேயை நான் பார்த்ததே கிடையாது. ஐயோ எஸ்கேப் எஸ்கேப் எஸ்கேப். டேய் 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 மாமே மாமே, ஏடா அங்கேருந்து ஒன்று முன்னாடி இருந்து நீ வர என்ன காமெடி பீஸுன்னு நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ உண்மையான நினச்சிருப்பானுங்க. டேய் டேய் அது ஆறுறா. இல்லை நம்ம ஆற்றுல விழுந்தா கூட அவுட்டு தான், அந்த மாதிரி வச்சுருக்கிறானுங்க பைப்பில். இதெல்லாம் பார்த்துருவணும் காய்ஸ். திருட்டு பசங்க திருட்டு வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. அம்மாடி அம்மாடி. டேய் 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 என்னடா பண்ணிருக்கிற? ஐயோயோ பூனை இருக்கிறாருமா, இந்த வசவாசி வேணாம். டேய் யாரா நீயே? டேய் 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 ஏன்டா இதை ஏன் கேட்குற? நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி சாவகாசி செய்ய வராங்க? இங்கே ஒரு பேய் வேறு. இது என்ன செஸ் போர்டு பேயாக இருக்கும்போல. ஐயோ லியோ தேடு இடத்த பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி இங்கே ஒரு பேய் வருது, எல்லா பேயும் வருது, நம்மளை அடிச்சு போட்டுருச்சு. ஏன் எல்லோரும் காமெடி போட்டுருந்தாங்க. இனி நான் பொங்கி எழ வேண்டிதான். பொங்கி எழுந்தாலும் பொங்கி எழுதினாலும் நம்மளை போட்டு காமெடி பீஸாக தான் மாற்றுவாங்க. ஐயோ டே 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 திடீர்னு வந்தால் நான் என்னடா பண்ணுறது? உங்களுக்கு கொஞ்சம் விளையாட விடுங்க. திடீர்னு முன்னாடி வந்து குறுக்கா இந்த கவுசி துண்டன் அந்த மாதிரி வந்துட்டுருந்தா வரான் பார்த்தியா அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஐயோயோ பப்பி
ஏன்டா இப்போ தான் இவ்வளோ தூரம் ஓடி வந்துன்ட்டு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கூட கெடுக்கிறான் பார்த்தியா. அங்கே இருடா நீ. டே யாரா நீ டான்ஸ் ஆடின்னு வந்துருக்க? ஐயோ ஓடுறா. இது வேறு ஃபஸ்ட் பேசன் வச்சு தொலைஞ்சிட்டாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேசன் ஆகுது. இந்த மாதிரி கேமில் ஃபஸ்ட்டு பேசன் வச்சு நான் விளையாட மாட்டேன் மோஸ்ட்டாக. ஐயோ காப்பாற்றுக்கோ. மறுபடியும் நீ 4th பிளேஸில் தள்ளி விட்டானுங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. டேய் இது வேறு தசை திரும்புது. இதே இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். வாவ், ஒரே இடத்துல சுற்றுறது கூட நல்லா இருக்கு போல. இன்னும் இது கொஞ்சம் நேரம் டேய் போச்சே. ஒருத்தர் வந்துட்டான். நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறது. டே யாரா நீ? மூந்தியெல்லாம் ஒன்றுமே இல்லை. சதையெல்லாம் பிச்சு வச்சுருக்காங்க. அங்கேனா ஒரு பூ மாதிரி ஒரு பேய் இருக்குது. பூ மாதிரி பேய்கிட்ட போனால் நம்ம ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ பின்னாடி துரத்திட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். டீ என்னடா சாங்குது? ரோல் ஃபேஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா முடிச்சு விட்டுருக்கோம். டேய் ஏன்டா கூட்டிகிட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டியதான்டா. ஏன்டா என் இடத்துக்கே வரீங்க? இந்த இடமா? ஐயோ செவுரு. டே ஆற்றுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. டே யாரா நீ? மாப்பிள்ள டேய் விட்டுடுறா நீ. காப்பாற்றுங்கடா. ஐயோயோ இங்கே ஒரு பேய் சாவடிக்க போகிறான் எல்லோரும். இது அதுக்கு தான் பின்னாடியே துரத்திட்டு வருவானுங்களே. இந்த பாருங்க, அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு. நம்மளை 6th பிளேஸுக்கே தள்ளி விட்டாங்க கைஸ் நம்மளே. அட பாவி, கஷ்டப்பட்டு உழைச்சவன். இந்த ஒரு நாய். ஐயோ பேய்க்கு முடிஞ்சு. டே ஓடுறா. ஆட போடா டே. நீ 8 நிமிஷத்தில் கேம் முடிய போகுது. என்னது 3rd பிரசன்ட் இருக்கா? இது என்னடா தலை மட்டும் தெரியுது. இந்த கேம் இஸ் ஓவர். கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன் 3rd செகண்டில். பிளேயரு வந்திருப்பான் ஒரு நம்பிக்கை கூட இல்லை. சரி கைஸ், இந்த கேமை இதோடு முடிச்சுக்கலாம். நான் கேட்டவனுக்கு நீங்கள் பதில் கொடுத்துருங்க. அதாவது லைவ் ஸ்ட்ரீம் எப்போ பண்ணலாம், லைவ் ஸ்ட்ரீமு. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஓகே, பாய்.